ஸோ பாக்கியராஜ் சார் சொன்னார், அவங்க கிழக்கு சீமையில் கதை எப்படி பண்ணாங்க, எத்தனை இடத்துல ரூமை மாற்றி டிஸ்கஸ் பண்ணி கதையை பண்ணது சொன்னாங்க. கிழக்கே போகும் ரயில். அதே மாதிரி நம்ம செல்வமணி கதை பண்ணாருன்னா ஒரு 10 நியூஸ் பேப்பரை பார்ப்பார். அந்த 6 மாதத்தில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் பிட்டாக வச்சு ஒன்றா ஒட்டி அதுக்கு ஒரு கதையை உருவாக்கிடுவார். இந்த வீரப்பன் கதை, ஆட்டோ சங்கர் கதையெல்லாம். ஸோ இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுவும் கெட்டுறக்கூடாது, சொல்கிற ஃப்ளோவில் ஒரு கதையும் கெட்டுறக்கூடாது. ஸோ அந்த 2 விஷயங்களையும் அதே மாதிரி புதுசாக ஒரு கதையை உருவாக்குறதுன்றது பாருங்கள், பாக்கியராஜ் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் வந்துடும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது அது கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட எடுத்திருக்காங்க. நான் சில படங்களுக்கு கிளைமேக்ஸே வராமையே ஷூட்டிங் போயிடுவேன். அது போகிற போக்கில் வந்துடும் கிளைமேக்ஸ். ஷூட்டிங் எடுக்கும்போதே அது ஒரு நாள் திடீர்னு தோணும். அது ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிற கதைக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும். ஒரு அதாவது முதலுன்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த முடிவு சரியான முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமே தவிர, எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது, எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆனால் இந்த பயலுக மிகப்பெரிய ஆளுங்க. ஒரு ஊரை கூட்டு போய் ஒரு மலையை காட்டி, அதாங்க கோயில், இதாங்க தெரு, இதை வச்சு ஒரு கதை பண்ணுங்கன்னா என்னால் லொல்லுடாது. அதில் ஒரு கதையை உருவாக்கியிருக்கான அந்த வேகம், நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வைராக்கியம், கிடைக்கிற கதையை படம் எடுக்கிறது வேறு, கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்களை வச்சு ஒரு கதையை உருவாக்குறது வேறு. ஆனால் கிடைக்கிற காட்டுற ஒரு இடத்த பார்த்து ஒரு கதையை ஒருத்தன் உருவாக்கிருக்குன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ அந்த இடத்த போய் அதில் வாழ்ந்து அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன, பயங்கரமான ஆளுங்க. எனக்கு கூட ஏதாச்சும் ஒரு பாறை கீரை ஏதாச்சும் காட்டுங்க. இவரை நம்பி யாராச்சும் வாய்ப்புக்கு போகலாம். ஏன்னா அவர் அப்படியே கூப்பிட்டு போய் இந்த ஆற்றை காட்டி இதை பார்த்து ஒரு கதை பண்ணுங்கன்றவார். ஒரு நிலத்தை காட்டி இது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றது நான் பாராட்டுறேன் உண்மையிலுமே.